செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், நான் உங்கள் டோப் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேண்டடன் மங்காவோட சாப்டர் 228. இந்த சாப்டரில் பிளாக் பலாடன்ஸ்னா யார், அவங்களோட நோக்கம் என்ன, கூடவே ஒரு வழியாக நம்ம காத்துட்டு இருந்த குரூப் டேட் எல்லாத்து பற்றியும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்கோவை ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்த வயசானவங்க குரூப் செய்கோவை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினச்சா, ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் பக்கத்தில் இருக்க சோஃபாவில் போய் உக்காந்துட்டாங்க. வயசாகிடுச்சு, என்ன பண்ணுறது? சோஃபாவில் உட்காந்துருக்க ப்ரீஸ்ட்ஸ் கேங் எதிர்க்கையே ஒரு சிங்கிள் சீட்டர் சோஃபாவை போட்டு செய்கோவோ டோபுகரனை வச்சுட்டு உக்காந்து இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அவங்க கிட்ட விலாவரியாக சொல்கிறாங்க. அதை கேட்டு ப்ரீஸ்ட் பெரியவரோ, இது கேட்க அந்த பிளாக் பலாடன்ஸ் மாதிரி தான் இருக்கு, அவங்கள பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க இப்போ சிட்டிக்குள்ளேயும் வந்துட்டாங்க போலன்னு சொல்ல, செய்கோவோ யார் இவங்களான்னு கேட்குறாங்க. பிளாக் பலாடன்ஸ்ன்றது பறந்து விரிஞ்சிருக்க இந்த உலகத்தோட 13 நோபல் ஃபேமிலிஸ்னால உருவான ஒரு கிளான். இவங்களோட நோக்கமே இந்த உலகத்தை மொத்தமாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை ஆளணுன்றது தான். ஆனால் இந்த 13 ஃபேமிலிஸ்க்கு நடுவில் எப்போவுமே ஒத்துமன்றது இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஊருக்குள்ள ஊடுருவி இருக்கிறது விளாட், டெலக்ராய் ஃபேமிலியை சேர்ந்த இளவரசன். எங்களோட இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் படி இந்த டெலக்ராய் ஃபேமிலி போருக்காக அவங்க பலத்தை அதிகரிக்க யோகாய் பவர்ஸை சேர்த்து வச்சு இருக்க 13 நோபல் ஃபேமிலிஸ்லேயே சக்தி வாய்ந்த ஃபேமிலியாக மாற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பெரியவர் சொல்ல, இதெல்லாம் கேட்டு செய்கோ, அப்போ எங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களாம் இவங்களுக்கு நடுவில் நடக்கிற பவருக்கான போராட்டத்தில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோமான்னு கேட்குறாங்க. அதுக்கு பெரியவரோ, இது காலகாலமாக நடக்கிறது தானே, மனுஷனோட பரிணாம வளர்ச்சியும் நாடோட முன்னேற்றமும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லி, எவனோ ஒருத்தன் அழுதுகிட்டே இந்த உலகத்தில் பிறந்து எதுவுமே கற்றுக்காம வளரும் போது அவன் கையில் பவர்னு ஒன்று கிடைச்சா என்ன ஆகும்னு நீ நினைக்கிற? அவங்களுக்கு வேணுன்றத அவங்களே செஞ்சுக்கிறத நிறுத்திடுவாங்க. அப்புறம் ஏதாவது வேணும்னா அதை இருக்கவங்கிட்ட இருந்து திருடிப்பாங்க. அவங்களுக்கு மனுஷங்களை காயப்படுத்துறது பெருசாக தெரியாது. அப்புறம் இதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிடும். மனுஷங்க வரலாறை பார்த்து தெரிஞ்சுக்கணும். தோக்கும்போது அதை சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முயற்சி பண்ணணும். நம்ம முன்னோர்கள்லாம் பாதுகாத்த கலாச்சாரமும் போதனைகளும் தான் அதுக்கு சாட்சின்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி, செய்கோ நீயும் இந்த பாடங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போதான் இந்த இலசுங்க நம்ம பண்ண அதே தப்பை பண்ண மாட்டாங்கன்னு பெரியவர் முடிக்கிறாரு. உடனே செய்கோவோ கண்டிப்பான்னு வாக்கு கொடுக்க, சரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல டிவியில் ஷோட்டன் போடுற நேரமாச்சுன்னு பெரியவரோ எழுந்துக்க, மற்றவங்களோ போயிட்டு வரோம் செய்கோ, ஏதாவதுன்னா எங்களை கூப்பிடு சரியான்னு செய்கோவை சுத்து போட்டு சொல்லிட்டு இருக்க, செய்கோவு கடைசியாக அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ பெரியவரோ திரும்பி, ஒரு பலசாலியை உன்னோட இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கோம் செய்கோன்னு சொல்லி, சரி உடம்ப பார்த்துக்கோன்னு எட்டாகராசுவோட சக்தினா என்னன்னு அவங்களுக்கு காட்டுவோன்னு ஆறா புடைச்சிட்டு வர வயசான கேங் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்து நின்றுட்டு இருக்க செய்கோவுக்கு பக்கத்தில் சேர்ல உட்காந்து இருக்க டோபுகரனியோ, ஐயோ பயமா இருக்கு, உங்கயா அறிவில்லாத கிளட்டுங்கன்னு கலாச்சி விட, செய்கோவோ அதை பார்த்து, உன் மேலே பியூரிஃபிகேஷன் ரிச்சுவலை போட்டு உன் கதையை முடிக்காம விட்டாங்கன்னு சந்தோஷப்படுன்னு பதிலுக்கு சொல்ல, சிப்ஸை சாப்பிட்டுட்டு இருக்க டோபுகரனியோ, அப்படியே அவங்களால பண்ண முடிஞ்சிட்டாலும்னு சொல்லி சிரிக்குது. சிப்ஸை சாப்பிட்டுட்டு இருக்க டோபுகரனியை பார்த்து செய்கோ, இரு அது என்னோடது தானே, அதே எதுக்கு நீ தின்னு கத்த, உனக்கு உடம்பு சரியானதுக்கு காரணமே என்னோட குட் லக் தான், அதனால இதெல்லாம் எனக்கு தான் டோபுகரனியோ தராம தின்னுது. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது ஹாஸ்பிட்டல் வெளியில வரைக்கும் கேட்க, காமிகோ சிட்டியில் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண மக்கள் எல்லாரும் ட்ரெயினை பிடிச்சி ஊருக்குள்ள இருக்க ஃபன் ஆக்டிவிட்டிஸை தேடி போறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வாங்க எல்லாரும் வாங்க, அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு டேட்டுக்கு போகலாம் வாங்கன்னு கிண்ட ஆரம்பிச்சு நான் வந்துட்டேன்னு அட்டண்டன்ஸை போட, கூட ஜிஜியும் சொல்ல அவங்க 2 பேரையும் பார்த்து வமோலாவும் கூட சேர்ந்துக்கிறா. கிண்டா பண்ற இந்த வினோதமான செயலை பார்த்து, ஐயய்யா உன்னை பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படலைன்னு சொல்லிட்டு இருக்க, அவ பக்கத்துல வர கென் கிட்ட கூட வர ஐராவோ, எனக்கு நெஞ்செல்லாம் ஒரே படபடன்னு இருக்கு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் முன்னாடி வந்ததே இல்லை, நீ வந்திருக்கிய டக்கக்குறான்னு கென்னை பார்த்து கேட்டுட்டு இருக்க,
ஆடி பாடி கலகலன்னு வந்துட்டு இருந்த கிண்டாவோ எல்லாருக்கும் முன்னாடி சீனா வந்து ஒரு போஸை போட்டு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ரிசர்ச் கிளப்போட கர்னல் நான் தான் இந்த குரூப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல கிண்டாவோட போஸை பார்த்து ஜிஜியோ கின்சா நீ மாஸ் ப்ரோன்னு கமெண்ட் அடிக்க மோமோவோ யாரா இவனெல்லாம் வர சொல்லி கூப்பிட்டதுன்னு இதெல்லாம் தாங்க முடியாம கேக்குறா. உடனே வமோலாவோ ரொம்ப பெருமையா கைய தூக்கி இது டேட்டுன்றதுனால நானே போய் அவனை கூப்பிட்டேன்னு செஞ்சதை ஒத்துக்க கோவத்துல என்ன பண்றோனே தெரியாம மோமோவோ ஏன் இப்படி பண்ண ஏன் டேட்டுனா முதல்ல என்னன்னு ஒழுங்கா கத்துக்கோன்னு வமோலாவை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுறா. அப்போ வமோலா சொன்னது கிண்டா காதுல ஒழிச்சதும் கிண்டா மகிழ்ச்சியோட உச்சத்துக்கு போய் மொத்தமா பிளாங்க் ஆக அவன் மண்டையிலயோ கிண்டா மெமோரியல்னு அவன் போட்டு வச்ச லவ் சாட்ல ஐரா மோர் தேன் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற லெவலை தாண்டி இருக்க லவ் லெவலை தாண்டி போயிட்டு இருக்க மோமோக்கு போட்டியா இப்போ வமோலாவும் கூட வந்திருக்க. ஒருவேளை வமோச்சானுக்கு என் மேல இருக்க ஃபீலிங்ஸ் இப்போ மிஸ் மோமோ அளவுக்கு அதிகமாகிடுச்சோன்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு அப்படிதான் இருக்கும்னு கன்ஃபார்மே பண்ணிட்டு உங்க 2 பேர்னாலையும் முடியும்னு இன்னொரு போஸை போட்டு அவங்களுக்கு சேர் பண்றான். இது தெரியாத வமோலாவோ அதை பார்த்து கண்டிப்பான்னு சீரியஸா சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான போஸங்கள்லாம் இப்படி பப்ளிக்ல பண்ணிட்டு இருப்பேன்னு மோமோவோ கத்துன்னு கத்தி மூஞ்ச திருப்பிக்க சைட்ல கென்னும் ஐராவும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறத பாக்குறா. அங்க ஐரா கென் கிட்ட உன்னாலதான் டக்ககுரா நான் டைனோசர்ஸ் பத்திலாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன்னு அவ சொல்ல என்னாலயான்னு கென்னு ஷாக்ல கேட்க 13,000 வருஷங்களுக்கு முன்னாடி யங்கர் ட்ரையாஸ் பீரியட்ல ஒரு பெரிய மீட்டியோரைட் இம்பாக்ட் நடந்துச்சுன்னு சொல்றாங்க அப்படிதானு ஐரா சொல்லி கேட்டு அது கூடவே பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிராவிட்டியும் அதனால மாறி இருக்கலாம்னு சொல்றாங்கன்னு அவ சொல்றா. அதை கேட்டு எனக்கு புரியுதுன்னு கென்னும் மோமோ பார்த்துட்டு இருக்க அப்போ கிராவிட்டி ரொம்ப வீக்கா இருந்ததுனாலதான் டீரெக்ஸ் மாதிரியான டைனோசர்ஸ்லாம் அவ்வளோ பெரிய உடம்ப வச்சுட்டோம் அங்க இங்கன்னு போயிட்டு வர முடிஞ்சிருக்குன்னு அவனோட நாலேஜையும் ஷேர் பண்ண ஆமான்னு ஐராவோ அதை ஏத்துக்கிறா. இதெல்லாம் சைட்ல வர மோமோ பார்த்துட்டு இருக்க அவ மனசுல என் கூட தயவு செஞ்சு டேட்டுக்கு வான்னு கென் அவளை கூப்பிட்டது ஃபிளாஷ் ஆக தயவு செஞ்சு டேட்டுக்கு வா போடாங்கோயான்னு மோமோவோ கென்னை பார்த்துட்டு இருக்க கென்னோ திரும்பி மோமோவை பார்த்துடுறான். உடனே மோமோவோ அதை கவனிச்சு மூஞ்ச திருப்பிக்க அவளையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்க கென்னோ சோகமா தலையை தொங்க போடுறான். என் மனசு விடாம வலிச்சுட்டே இருக்குன்னு அன்னைக்கு காலையில அது ஜோக் சரியா ஜோக் நீயா அது சீரியஸா எடுத்துக்கிட்டு கென் மோமோ கிட்ட சொன்னதை நினைச்சு கோட்டை கசக்க நான் ஒரு பொய் சொல்ற மடையன் இருந்தாலும் அவனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது மட்டும் பொய் கிடையாதுன்னு கென்னோ உறுதியா இருக்க அவனுக்கும் மோமோக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸோடைய அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ள எல்லாரும் போறாங்க. அதே அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட இன்னொரு சைட்ல கையில ஒரு கொசுகா நைஃபோட ஃபேரட்டேல் கார்டோட முழு சக்தியையும் வெளிக்கொண்டு வர நமக்கு இன்னும் பினோக்கியோட பவர் மட்டும்தான் வேணும்னு மிலிட்ரி யூனிஃபார்ம் மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டோட மாஸ்க் போட்ட ஒரு கும்பல் செயின்ட் ஜெர்மியனே எல்லா பாராட்டையும் தட்டிட்டு போக விடக்கூடாது டிராகன் நைட்ஸ் ஆன நம்ம தான் இதை முடிக்கிறோன்னு வந்துட்டு இருக்க பினோக்கியோட பவரை வச்சுட்டு இருக்க அவன் தான் நம்மளோட முக்கியமான டார்கெட்னு சோகமா போயிட்டு இருக்க கென்னை காட்டுறாங்க. இங்க பொய் சொல்ற கென் தான் பினோக்கியோவா இல்ல வேற யாரோவா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.